ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. கும்பாபிஷேகம் அருள்மிகு மகாசக்தி குபேர வாராகி அம்மனோட கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு செப்டம்பர் 17 கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. நாங்களும் நிறைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நேர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. கண்டிப்பாங்க. மித்ரா டிவி, பக்தி யுகம் எல்லா அன்பர்களுக்கும், மந்த்ரா டிவி எல்லா அன்பர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அன்பர்களையும் இருகரம் கூப்பி கும்பாபிஷேகத்துக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இதில் வந்துங்க செப்டம்பர் 17 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு மகாசக்தி குபேர வாராகி அம்மனுடைய ஆலய கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கிறக்கியா. பிரம்மாண்டமாக அதை என்னுடைய அன்பு மாணவர்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், எங்கள் குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏழை மாணவர் அவருக்கு வாராகி அனுகிரகம் செய்து இந்த ஆலயத்தை ரொம்ப சிரமத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பில் வந்த டொனேஷனில் அந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கார். மெல்ல 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 உருவாக்கி இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்துருச்சு. செப்டம்பர் 17 இன்னொரு 40 நாள் இருக்குது. இந்த வீடியோ பண்ணுற நாள்லேருந்து ஒரு 40 டேஸ் இருக்குன்னு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் பொருளுதவி, நிதியுதவி செஞ்சுருக்காங்க, செய்யறக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் மானசீகமாக சொல்லிக்கிறேன். மகாசக்தி குபேர வாராகி அம்மன் 6.25 அடி உயரங்கய்யா, 8 திருக்கரங்களோடு இருக்காங்கய்யா. அவங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஐயா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பல ஆயிரம் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க, கூடுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஆச்சரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த இடங்கய்யா வடக்கு நோக்கி அம்மன். இன்னைக்கு சொல்கிறேன், இது வார்த்தைக்காக சொல்லலை, அங்கே வந்தவங்களுக்கு உணர்வாங்க, தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள் வழிபட்டுட்டு போகும்போது உங்கள் லைஃப் மாறும். அந்த வாராகியினுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி இரண்டும் விமர்சையாக ஹோமங்களோடு அன்னதானத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஏழை மாணவர் திரு சக்திவேல் அவர்கள், சக்திவேல் சுவாமிகள், அவங்க குடும்பத்தார் இதுக்கு சிரத்தையாக தங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லிருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் எரியோடுக்கு அடுத்தது என் புதுரோடுங்கிற ஊரில் ரோட்டின் மேலேயே பக்கத்திலேயே அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு ஆலயம் தான் மகாசக்தி குபேர வாராகி அம்மன். குபேர வாராகி வடக்கு நோக்கி இருக்காங்க. ஒரு தாற்பரியமான கோயிலுங்கய்யா. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு, அருமையான வரலாறு இருக்குங்கய்யா. அந்த இடத்துக்கு ஏன் அந்த அம்பாள் அங்கே வந்தாங்கன்னு சொல்லி மதுரையிலிருந்து அவங்களும் வந்திருக்காங்க. அம்பாள், அந்த அம்பாள் ஒரு அற்புதமாக இருக்காங்க. உண்மத்த பைரவர் அங்கே வர்றாங்க. உண்மத்த பைரவர் நம்ம அம்பாளுடைய கணவர் உண்மத்த பைரவர். இனி உண்மத்த பைரவருங்கிறது படிப்புக்கான கடவுளுங்கய்யா, பைரவருங்கய்யா. அது நிறைய பேருக்கு இனி நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா அதை நம்ம ஒரு வீடியோவா அடுத்தது பண்ணுவோம். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு செப்டம்பர் 17 2026 வியாழக்கிழமை காலை 10:45 10:45 11:10 கும்பாபிஷேகம். கும்ப கலசத்துல தீர்த்தம் விடுறோம். நிறைய காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், கைலாஸ் தீர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 11 தீர்த்தங்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்குங்க. வந்திருக்கு. காசி போய் அடியேனே எடுத்துகிட்டு வந்தேன். அடியேனே போய் தான் காசியில் எடுத்துகிட்டு வந்தேன். போய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் நண்பர்கள் நாங்கள் எல்லாம் போய் தான் குழுவாக குடும்பத்தோடு போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ராமேஸ்வரம் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக நான் நினைக்கிறேன். இதில் என்ன இதுன்னா, உங்கள் எல்லாரையுமே கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்பவே நிறைய பங்களிப்பு இருக்கு நிறைய. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, கும்பாபிஷேகத்துக்கு நாங்களே ஏதாவது பங்களிப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நிச்சயமா பண்ணலாம். ஹோமங்கள் இருக்கு, அன்னதானம் இருக்கு, நிறைய அந்த பேக் போட்டு கொடுக்குறாங்க, அந்த இது பிரசாதம் கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கு. இவ்வளவும் அந்த ஆலயத்தில் இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய குடும்பம், அவங்க பெரிய வசதி உள்ளவங்க கட்டலை. ஒரு ஏழை மாணவர் திரு சக்திவேல் சுவாமிகள், அவர் ரொம்ப, நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னடா இப்படி இருக்கிறாரு, எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல கடவுளர்களால வராகியினுடைய புண்ணியத்துல எனக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சது, பங்களிப்பு கிடைச்சது. நாமளும் அது பங்கெடுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன பணிகள், திருப்பணிகளுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்கள் என்ன செய்ய முடியுமோ உடல் உழைப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த கும்பாபிஷேகத்துல அடியன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போறேங்க. 6 கால பூஜை நடக்குது. கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடக்குது. எல்லாம் அம்பாளுடைய ஆசி தான், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. இந்த கும்பாபிஷேகத்திற்காக நீங்கள் பொருளுதவி, நிதி உதவி எது அளிக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் நம்பரும்
ஜிபே நம்பரும் இருக்கும், கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை, ஏன்னா வாராகி கைங்கரியத்துக்கு நீங்கள் பங்கெடுக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கடன், எதிரி, சூன்ய தோஷம், நெருக்கடி, இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாய்ப்பாக கூட ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். இது அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பங்களிக்கலாம். கண்டிப்பாக அப்படி பங்களிப்பு செய்யும்போது அந்த அன்னையின் பேரருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்தில் அடியேனும் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க, கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணுவோம். மாபெரும் அன்னதானம் காலையில் 9 மணியிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். நிறைய பல ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேங்கய்யா. நிறைய பேர் டொனேஷன், ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் செய்யுங்க. உங்கள் எல்லாரையும் நானும் ஆலயத்தில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் பார்க்கக்கூடியது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கள் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. எவ்வளோ தூரம் பொருளாதாரம் வளருதோ அந்த அளவுக்கு நோய்கள் நிறைய சேர்ந்துருச்சுங்க ஐயா. ஜோதிட ரீதியாக தீராத நோய்களை தரக்கூடிய 6, 8, 12ஆம் பாவம், அதை பற்றி நம்ம பேசலாங்க ஐயா. நிச்சயமாக நல்லபடியாக பேசுவோம். மணி சார், இந்த காணொளியை பார்க்குற எல்லாருமே நோய் இல்லாமல் வாழணும்னு நான் முதல்ல வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக என்னோட அன்பான வேண்டுதல், இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சார், நோய்ங்கிறது வந்து மிக கொடுமையானது சார். பல்லு வலி வந்தால் கூட, தலைவலி வந்தால் கூட தாங்கிக்க முடியாது. அது மைக்ரேன் தலை இதெல்லாம் படுத்தும். அந்த மைக்ரேன் வரும்போது கண்ணு முன்னாடி ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும், மெய் 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 மெய். அப்புறம் வந்து தலைவலியாக உருவாகி அதை அவங்க அனுபவித்து இந்த ஈவினிங் வரைக்கும் இரிட்டேஷன்லேயே இருப்பாங்க. இப்படியெல்லாம் நோய் இருக்குது சார். இந்த நோய் எதனால சார் வருதுன்னா, முழுக்க கர்மா தான். நோயை கொடுக்கறது கர்மா தான் மெயின் காரணம். உங்கள் ஜாதகத்தில் தாய் வழி கர்மா அதிகமாக இருந்தால் நோய் அதிகமாக இருக்கும். தாய் வழி கர்மா அதிகமாக இருந்தால் நோய் அதிகமாக இருக்கும். பிதிர்வழி கர்மா அதிகமாக இருந்தால் வாழ தகுதி இல்லாமல் நம்மளை பண்ணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. பொதுவாக கர்மான்னு ஒதுக்கிட முடியாது. இதுக்கு மூல காரணம் தாய் வழி கர்மா. உடல் சரீரத்தை குறிப்பவன் சந்திரன். உடல் சரீரத்தை குறிப்பவன் சந்திரன். நோயை குறிக்கின்ற இடம் 6ஆம் இடம். ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகருக்கு, ஒரு ஜாதகம் பார்க்க வர்ற ஒரு நபருக்கு நோயினுடைய நுழைவு வாயில், என்ட்ரி கேட் அப்படின்னா 6th 6ஆம் இடம் தான். உங்களுக்கு 6ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த நோய் உங்களை டச் பண்ணாம போகாது. 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் தலைவலி, கண்ணு, பல்லு, முகம். 2ல் இருந்தால் தொண்டை, பல்லு, பேச்சு, ஏதோ 3ல் இருந்தால் காது, மூக்கு, தொண்டை, கம்யூனிகேஷன், காது கேட்கறது, மந்தத்தன்மை. 4ல் இருந்தால் நுரையீரல், சளி, தொந்தரவு, ஏதாவது ஒன்று. ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் வியாதி இருக்கும். எனக்கு வியாதி இல்லைன்னு ஒரு ஆள் கூட இந்த பிறவியில சொல்லவே முடியாது. ஒரு சின்னதாவது அவங்கள வருத்தாம போகாது. அப்ப ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்றோம், போறோங்கிறதெல்லாம் அப்புறம். நோய் இல்லாம வாழ்றது தான் நீ முதல் பணக்காரன். கண்டிப்பா. நான் கோடீஸ்வரன், நான் 100 கோடி வச்சிருக்கிறேன், 1000 கோடி, அவங்கெல்லாம் பணக்காரங்க கிடையாது. யாருக்கு வியாதி இல்லையோ அவங்களே கோடீஸ்வரர்கள், அவர்களே நிம்மதியானவர்கள், அவர்களே நலம் விரும்பிகள். வேற வழியே. ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தானே மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க நல்லா இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? 6ஆம் இடம்ங்கிறது தொடக்க நோய், என்ட்ரி கேட். உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி பலம் குறைஞ்சாருன்னா வியாதி ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் அதிபதி பலம், லக்னாதிபதி பலம், நோய் குணமாகுது. வந்த நோய் குணமாகுது. 6ஆம் அதிபதி பலமா இருந்து லக்னாதிபதி கெட்டு போய் 8ஆம் இடத்தில் பாவிகளா இருந்தா அந்த நோயை டிசீஸா மாறி, குரோனிக் டிசீஸா மாறி சர்ஜரி வரை கொண்டு போயிடுது. இப்படி அந்த நோயை தரம் பிரிச்சுட்டே வரலாம். ஒரு மனுஷனுக்கு நோய் வர்றத ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல ஹை டிகிரி பிளானட் எதுன்னு பாருங்க. ஹெச்டி பிளானட் அதிக பாகை பெற்ற கிரகம்னு இருக்கும், அந்த நோய் வரும். குறைந்த பாகை பெற்ற கிரகம் எதுன்னு பாருங்க, அந்த நோய் வரும். வராம போகாது. இது வந்து நீங்க ஈஸியா சொல்லிடலாம்.
அதிக பாகை பெற்ற கிரகத்தின் நோய் கன்ஃபார்ம், குறைந்த பாகை பெற்ற கிரகத்தின் நோய் கன்ஃபார்ம். ஒரு கிரகம் நீசமடைந்தால் அந்த நோய் கன்ஃபார்ம், ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அந்த நோய் கன்ஃபார்ம். இது வராம நீங்க கடக்கவே முடியாது, வந்தே தீரும். கன்னியில் எந்த கிரகம் இருக்கிறதோ, விருச்சிகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, மீனத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த நோய் கன்ஃபார்ம். அது சார்ந்த நோய் லேசாவது டச் பண்ணிட்டு தான் போகும். உதாரணத்துக்கு கண்ணியில் யாருக்காவது குரு சனி இருக்குது, 1980 பிறந்தவங்களுக்கு அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உப்பசம், மன அழுத்தம், நிறைய நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், தூக்கம் இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க. மனநோய்க்கு காரகர் சந்திரன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நோய் சார். சந்திரன் மனநோய் சார், மென்சஸ் ப்ராப்ளம் சார், பெண்களுக்கு கர்ப்பப்பை மென்சஸ் ப்ராப்ளம் மனநோய் சார், ஆண்களுக்கு மனநோய் சார், சந்திரன் சம்மந்தப்பட்ட. செவ்வாய் சம்மந்தப்பட்ட பல்லு சார், எலும்பு மஜ்ஜை ரத்தம் சார், சிவப்பணு வெள்ளை எனக்கு எது இருந்தாலும் சரி சார். புதன் சம்மந்தப்பட்ட ஸ்கின்னு சார், நரம்புங்க, மறதிங்க, ஞாபக சக்தி குறைவுங்க. குரு கல்லீரல், மேஜர் பெரிய ஆர்கன்ஸ் பூரா குரு தான். கல்லீரல், கணையம், பெருங்குடல்கள், மூளை, இந்த மேஜர் பெரிய ஆர்கன்ஸ் பூராமே குருங்க. வயிறுங்க, வயிறுங்க. அடுத்தது வந்து சுக்கிரனுங்க, பிறப்புறுப்பு, செக்ஸுவல் டிஸார்டர், சர்க்கரை நோய், ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ், தைராய்டு வியாதிகள், இது பூரா சுக்கிரன் சார். சனியினுடைய வியாதிகள்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் ஒழுக்கமாக வெளியேறாதனால ஏற்படக்கூடிய துன்பம், கால்வலி, கைவலி, ஃப்ராக்சரு, இதெல்லாம் எலும்பு இதெல்லாம். சூரியனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு, கண் பிரச்சனை, மன அழுத்தம், தேவையில்லாத கற்பனை, நடக்கக்கூடாதை நடந்தது போல் செய்யும் கற்பனை, இதெல்லாம் சூரியன் சார். ராகு வந்து கண்டறிய முடியாத வியாதி. நவீன பெரிய இயந்திரங்களை வச்சு நீங்கள் போய் ஒரு வியாதியை செக் பண்ணணும்னா ராகு சார். கேது சித்த வைத்தியம் சார், சித்தா சார், ஆயுர்வேதம் சார். எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க நம்ம மக்கள். கேது நரம்புகள் சார், மெலிசான நரம்புகள், சிக்கலான நரம்புகள். ராகு வந்து மடக்கி நீட்டுற இடம், திரும்புகிற இடம், இந்த கழுத்தில் இப்படி திரும்புகிற இடம், இந்த கை கால்கள் இப்படி மடக்கிற இடம், இதெல்லாம் ராகு சார். ராகு தான் சார் இது. ராகு சரியில்லைன்னா இதெல்லாம் வரும் சார். ஸ்கின் தொந்தரவு சார், யூரினரி தொந்தரவு சார். எங்கெல்லாம் ஒரு கண்டுபிடிக்க முடியல ஒரு வியாதி தொந்தரவு பண்ணுதுன்னா ராகு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இப்படியெல்லாம் கிரகங்களுக்குன்னு ஒரு வியாதியை கொடுத்து வச்சிருக்காங்க. 6ஆம் இடம் வியாதியின் நுழைவாய். 8ஆம் இடம் என்ன பண்ணுதுன்னா குரோனிக் டிசீஸாக மாற்றுது. சர்ஜரி, விபத்து, ஃப்ராக்சரு, பிளாஸ்டிக் சர்ஜரி, வெட்டி மாற்றுறது, உறுப்பு வேற உறுப்பு ஒட்ட வைக்கிறது, காலில் இருந்து நரம்பெடுத்து ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு பிளாக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி பைபாஸ் பண்ணுறது, இது எல்லாமே 8ஆம் பாவம் சார். 12ஆம் இடம்ங்கிறது என்னன்னா பெட் ரெஸ்ட், பெட் ரிட்டன், ஹாஸ்பிட்டல்லே படுக்க வச்சுறது. 1 மாதம் ஐசியூவில் இருந்தார், 3 மாதம் பெட்டில் இருந்தார், 6 மாதம் பெட்டில் இருந்தார், இதெல்லாம் 12ஆம் இடம். சரி, இத்தனை வியாதி வந்துருச்சு. உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருந்தால் இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும், நீங்கள் எதையுமே ஜெயிச்சிடலாம். செவ்வாய் நல்லா இருந்தால் இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும். சூரியனும் குருவும் நல்ல நிலைமையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்து 9ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு சூப்பரான மருத்துவர் வாய்ச்சிருவார். நீங்கள் போய் அவர் கை வச்சாலோ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாலோ உங்களுக்கு நல்ல மெடிசன் கிடைச்சிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து வெளியில் வந்துடலாம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கெடாமல் 5ஆம் இடம் கெடாமல் இருந்தால் நோயிலிருந்து ஈஸியாக விடுதலை அடைஞ்சு வெளியில் வர முடியும். இல்லை நோயை தாங்குகிற சக்தி நமக்கு கிடைக்கும். இவ்வளோ விஷயம் இருக்குது சண்டி. நோய்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது சார். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே மெடிக்கல் அஸ்ட்ராலஜினே இருக்குது தனியாக. ஒரு ஜாதகத்தை பார்த்தா என்ன வியாதி இருக்குது, எப்படி இருக்குது, என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறது இதெல்லாமே ஜோதிட ரீதியாக நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் முறையான மருத்துவம், முறையான மருத்துவ சிகிச்சை, முறையான மருத்துவ ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பண்ணிக்கணும். அது பண்ணாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல டாக்டர்ஸ் கிடச்சிருவாங்க நேரம் நல்லா இருந்தால். டைம் சரியில்லைன்னா தப்பான இடத்துக்கு போய் மாட்டிக்குவீங்க. அவருக்கு உங்களை பார்த்தா உங்கள் கருமம் என்ன செய்யும்னா சரியை இயங்கவே விடாது, வேற ஏதாவது தப்பாக எழுதிடுவார், தப்பாக நடந்துடும். சார் நான் இப்படி மருந்து எப்படி கொடுத்தேன்னு தெரியலின்றுவாங்க. தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ். கவனிக்காம விட்டுட்டேன். செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது யாருன்னா குருவும் 9ஆம் இடம். ஒரு டாக்டரை பார்த்தேன், எனக்கு சரியில்லைன்னா 6ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட 12ஆம் இடத்தோட குரு வந்தா ஒரு டாக்டரோட நீங்க நிறுத்த மாட்டீங்க. 3 டாக்டர் 4 டாக்டர் குருவும் 9ஆம் அதிபதியும் உங்களை கைட் பண்ணிடுவாங்க.
இந்த டாக்டர் இல்லைன்னா அந்த டாக்டர் கிட்ட குணமாகும், அந்த டாக்டர் இல்லைன்னா அந்த டாக்டர் கிட்ட குணமாகும். இதெல்லாமே கிரகம்தான். அப்ப இவ்வளவு விஷயத்த சொல்லுதே ஜோதிடம்ங்கிறது. மகா சமுத்திரம் இல்லையா? கண்டிப்பா பெரிய வேலை இல்லைங்களா? நோய் இல்லாம வாழ்றதுக்கு. நோயோட யாராவது இருந்தா டெய்லியுமே தன்வந்திரி மந்திரத்தை முறையா படிங்க. 54 முறை டெய்லியும் படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச கஸ்தாயன்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை மனமுருகி 2 விளக்கேற்றி வச்சு ஆத்மார்த்தமாக படிங்க. நோயினுடைய தாக்கம் குறையும். இல்லைன்னா நல்ல மருத்துவர்கள் கிடைச்சி நீங்கள் சரியாவீங்க அப்படிங்கிறது முதல் விதி. 2வது, மகா பெரியவர் அருளிய அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லுங்க. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பேன்னு ஆரம்பிக்கும். மகா பெரியவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. எழுதியது வேற. நாராயண பட்டர்னு ஒருத்தர் எழுதினார், குருவாயூர்ல உட்கார்ந்து. அப்படிங்கிற அந்த இது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பாடல். அப்படி போய் நம்ம உட்காரும்போது அந்த படிக்கும்போது உடல்ல இருக்கிற இதெல்லாம் நல்லபடியா வேலை செய்யுதுன்னு சொல்லி நிறைய பேர் ரிசல்ட். அது படிக்கும்போது எங்களுக்கு நல்ல மெடிக்கல் கிடைச்சிருக்கு, அந்த மருந்து வேலை செஞ்சிருக்கு, ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சாரு, நாங்கள் போய் பார்த்த உடனே எங்களுக்கு குணமாயிருக்குன்னுலாம் சொல்றாங்க. நீங்க இந்த பரிகாரத்தையும் இந்த மந்திரங்களையும் எடுத்துக்கொண்டு முறையான சிகிச்சையும் நீங்கள் முறையான வைத்தியமும் பார்க்கும்போது உங்களுக்கு இறையருளால் குருவருளால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சால் தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்க. வைத்தியநாத சுவாமி கோயிலில் ஒரு செவ்வாய்க்கிழமை சித்தாமிர்த தீர்த்தத்தில் வழிபட்டு அங்கே பூச்சாந்து உருண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த உருண்டையை போட்டு பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வைத்தியநாதரையும் தையல் நாயகியும் முத்துக்குமார சுவாமியும் அங்கே இருக்கிற தன்வந்திரி சித்தர் பீடத்தையும் மற்றும் அங்கே இருக்கின்ற அங்காரகனையும் வழிபட்டு வர சர்வதோஷமும் சர்வ வியாதியும் நிவர்த்தியாகி நல்ல மருத்துவரும் நல்ல மருந்துகளும் நல்ல மருத்துவமனையும் உங்களுக்கு அமையும் என்பதை சொல்லி, அனைவரும் நோயில்லாமல் வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை தியானிக்கிறேன். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். நன்றி.